நண்பர்களே, நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சுருளி அருவிக்கு வந்திருக்கோம். இந்த சுருளி அருவிக்கு சுருளி அருவிக்கு பேர்றதுக்கு காரணம்னா, இங்கே சுருளி ஆண்டவர்னு ஒரு சாமி இருக்காங்க. அது பெருமாள் தான் சுருளி ஆண்டவருங்க பேரில் இருக்கார். நீங்கள் வந்து இந்த சுருளி அருவியில் குளிச்சுட்டு இந்த சுருளி ஆண்டவர் கோயிலில் தரிசனம் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பார்க்கிங்கில் நிற்கிறோம். சுருளி அருவியோட பார்க்கிங்கில் இருக்கோம். இதுதான் அந்த சுருளி ஆண்டவர் திருக்கோயில். நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ரெடியாக நிற்கிறோம். அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை நீங்களே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மரத்தோட பேர் தானி மரம்னு எழுதி வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள், தானி மரம் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம பிரம்மாண்டமான மரம். உள்ளே வந்தோடனே நமக்கு பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கறது இந்த தானி மரம் தான். இந்த சுருளி அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்தாப்ப பூங்காக்கள் இருக்குது. இது வரிசையாக ஒவ்வொரு இடமா வரும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்லாம் கொண்டு போக அலௌடு கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கூடையில் போட்டு போயிடணும். இங்கே உள்ள சிறுவர் பூங்கா சுற்றி எல்லாம் நல்ல பிரம்மாண்டமான மரங்கள் தான் நமக்கு காட்சி கொடுக்கும். இப்போ தான் இது ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த சுருளி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு உட்பட்ட இடமா தான் இருந்திருக்கும். இது இந்த சபரிமலை மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது. அங்கே சபரிமலையில் நமக்கு தர்மசாஸ்தா இருக்கார். அங்கேயும் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதே சேம் மெத்தேடில் தான் இந்த கோயிலும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் சுருளி ஆண்டவர் கோயில், அதுக்கு உள்ளே நம்ம தள்ளி போனோன்னா சுருளி அருவி இருக்குது. சுருளி ஆண்டவர் சுருளி அருவி பிரம்மாண்டமான மலை. அந்த மலையிலிருந்து நமக்கு தண்ணி வருது. உள்ளே நடந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு 950 மீட்ரு ஆகும்னு சொன்னாங்க. அந்த 950 மீட்ரு தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா இந்த சுருளி ஃபால்ஸை நம்ம பார்க்கலாம்.
நண்பர்களே, நம்ம இப்போ சுருளி அருவியை நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 100-200 மீட்டர் தள்ளி போனோம்னா சுருளி அருவியை பார்க்கலாம். அந்த போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான மரமும் நம்மளை வரவேற்குது. அந்த மரத்தில் தமிழில் புளிச்சின்னு எழுதி வச்சிருக்கு. இங்கிலீஷில் ஸ்லைஷோரியோ ஓலியோசோன்னு போட்டிருக்கு. இந்த மரத்தோட ஆங்கில பெயர். தமிழ் பெயர் வந்து புளிச்சின்னு போட்டிருக்குது. ஆங்கில பேர் ஸ்லைஷோரியோ ஓலியோசா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சி என்ற ஸ்லைஷோரியோ ஓலியோசா. இந்த மரத்தை கடந்த உடனே நமக்கு சுருளி ஃபால்ஸுக்கு போகிறதான படிக்கட்டுகள் வரும். அந்த கூட்டமாக ஆட்கள் நடந்து போயிட்டுருக்காங்கல்லாம் அதில் தான் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மாண்டமான ஒரு மலை. அந்த மலையிலிருந்து வரக்கூடிய அருவி சுருளி அருவி. ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட போன உடனே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து, குரங்குகளும் நிறையா இருந்து, அதனால் செல்ஃபோனுக்கு இது ஆயிருன்னு நான் வீடியோ எதுவும் எடுக்க